அதிமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 40 மாத காலத்தில் தமிழக விளையாட்டுத்துறை வாரிசு அமைச்சரின் கையில் சிக்கி சின்னாபின்னமாக காட்சியளிக்கிறது என்று முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தமிழக மாணவ மாணவிகள் அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் விளையாட்டில் சிறந்து விளங்க அதிமுக ஆட்சியில் பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1992ஆம் ஆண்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தை உருவாக்கினார். மாவட்டந்தோறும் விளையாட்டு மைதானங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஆர்வமுள்ள மாணவ மாணவியர் தங்கி பயிற்சி பெறவும் அவர்களுக்கென்று விளையாட்டு விடுதிகளும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஏற்படுத்தப்பட்டன. 1995இல் சென்னை நேரு விளையாட்டரங்கை பல கோடி ரூபாய் செலவில் புனரமைத்ததுடன் தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகள் சீரோடும் சிறப்போடும் நடத்தப்பட்டன. அதற்காக கோயம்பேட்டில் தெற்காசிய விளையாட்டு கிராமமும் உருவாக்கப்பட்டது. மாநில அளவில் மாவட்டந்தோறும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. வெற்றி பெற்றவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் காசோலையும் குறிப்பிட்ட அரசு வேலைகளில் 3 விழுக்காடு விளையாட்டு வீரர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் தமிழகம் விளையாட்டுத் துறையில் உச்சம் தொட்டது. ஆனால் விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று 40 மாத காலத்தில் தமிழக விளையாட்டுத்துறை வாரிசு அமைச்சரின் கையில் சிக்கி சின்னாபின்னமாக காட்சியளிக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டு வெற்றி பெற்றதாக கடையில் வாங்கிய கோப்பையுடன் பாஸ்போர்ட்டே இல்லாதவர் உடனும் இந்த ஆட்சியாளர்களுடன் நின்று புகைப்படம் எடுத்து சுய தம்பட்டம் அடிப்பதையே தொழிலாக கொண்டு நாடகமாடி வருவது வெட்கக்கேடான ஒன்றாகும். தனக்கு வேண்டிய ஒரு சிலரை திருப்திப்படுத்தவும் அவர்கள் கோடிகளில் புரளவும் பல 100 கோடி ரூபாயை செலவு செய்து ஒரு சிலரை தவிர பொதுமக்களுக்கு பயனற்ற ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தியதுதான் இந்த வாரிசு அமைச்சரின் தலையாய சாதனை. இந்த நிலையில் சிவகங்கையில் நடைபெற இருக்கும் விழாவில் பங்கேற்க உள்ள வாரிசு அமைச்சரை வரவேற்க விளையாட்டு விடுதியில் தங்கியுள்ள மாணவர்களை வைத்து கொடி தோரணங்களை கட்டச் சொல்வதும் மைதானத்தை சுத்தப்படுத்த சொல்வதுமான வேதனை தரக்கூடிய செய்தி மற்றும் வீடியோ காட்சிகள் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் வலம் வருவது வேதனையானது, அகந்தையின் உச்சமாகும். தமிழக விளையாட்டுத் துறையை மேம்படுத்தவும் விளையாட்டில் ஆர்வமிக்க மாணவர்களை ஊக்குவிப்பதற்கும் பதிலாக அவர்களை வேலைக்காரர்கள் போல் நடத்தும் இந்த விடியா திமுக அரசுக்கும் விளையாட்டுத் துறையை கையில் வைத்திருக்கும் வாரிசு அமைச்சர் உதயநிதிக்கும் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளார்.